ஹாய், நான் மலர். என்னம்மா ஃப்ரூடாலாம் விட்டுட்டு இருக்க, திபத்தில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரூடாலாம் இல்லை, திபத்தில் தான் இருக்க. ஆனால் இது மினி திபத்து. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலத்துலேருந்து 59 கிலோமீட்டரில் தமிழ்நாடு பார்ட்ரு கர்நாடகாவில் இருக்குது. நாங்கள் எப்படி போனோம் அப்படின்னா, பாண்டிச்சேரிலேருந்து நேராக கிளம்பி சத்தியமங்கலம் போயிட்டோம். சத்தியமங்கலத்துக்கு போயிட்டு அங்கே பண்ணாரியம்மன் கோயிலை ஒரு காலையிலே போயிட்டு அட்டண்டன்ஸ் போட்டுட்டோம். யார்கிட்டன்னு கேட்குறீங்களா? பண்ணாரி அம்மன் கிட்ட தான். அதாங்க நம்ம வீரப்பன் சார் வணங்கினார்ல, அந்த கோயிலுக்கு தான். வீரப்பன்னா யாரும் அது சந்தன கடத்தல் வீரப்பன் சார் வணங்கினார்ல, அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு, அம்மா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுமா, உடம்பு ஆரோக்கியத்தை கொடுமான்னு ஒரு வேண்டியதில் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி இந்த கோயிலுக்கு, அதாவது மினி தீபத்துக்கு கிளம்பிட்டோம். இதுக்கு போகிறதுக்கு 26 யூ பெண்டு இருக்குங்க. அப்போ தலை சுற்றி வயிற்றெல்லாம் குடல்லாம் பரட்டி வெளியே வந்துடுச்சு. எப்படியோ மேலே ஏறி போயாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மயிலும் மானும் கிடச்சிடுச்சு பார்க்குறதுக்கு. என்ன தான் ஜூவில் போய் பார்க்குறத விட இந்த நேரில் பார்க்குறதுல ஒரு பயங்கர குழந்தையாக நம்ம மாறிடுவோம். உங்களுக்கும் லக் இருந்தால் எல்லாமே பார்க்கலாம். யானை புலிலாம் கூட பார்க்கலான்னு சொன்னாங்க. நல்ல வேலை, ஏன்னா புலிலாம் பார்த்துருந்தா அவ்வளோதான், நான் அதுக்கு இறையாக இருப்பேன். எப்படியோ இங்கேருந்து அங்கே போயாச்சுங்க. நம்ம போகிற ஊருக்கு 22 கிராமத்துக்கும் எண்ணு தான் வச்சுருக்காங்களாம், நேம் கிடையாதான். இங்கே 80,000 மக்கள் வாழறாங்க. அது திபெத்திய மக்கள். திரும்பின இடம்லாம் பார்த்திங்கன்னா வெறும் புத்த மடலாம், அதாவது ஆயிரக்கணக்கான ஏக்கரில் வெறும் திபெத் மக்கள் தான் வாழறாங்க. அவங்களுக்கு காலேஜு ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திபெத் மக்களுக்கான எல்லா வசதியும் அரசாங்கம் 1959 அகதியாக வந்த இவங்களுக்காக எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கு. சரி, நாம் இது உள்ளே போய் ரீச் ஆயாச்சு. நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா மதியம் 12 மணிக்கு தான் போய் ரீச் ஆகணும். அதனால் இங்கே இருக்கிற இந்த மடத்துக்கு சொந்தமான இடத்துலையே ரூம் கேட்டோம். 4 பேர் குளிக்கிறதுக்கு ஒரு ரூமு 4 மணி நேரத்துக்கு 400 ரூபா. செம்மையாக இருந்துச்சுங்க. ரூமுக்கு எந்த குறையும் சொல்லக்கூடாது, எல்லா வசதியோடு கொடுத்தாங்க. குளிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்தால் கோயிலுக்கு பின்புறம் தான் சேர வேண்டியதாக இருந்துச்சு. முன்னால் போகிறதுக்கு முன்னால் பின்னால் கொஞ்சம் போகலாமே, இவங்களாம் கிளம்புறதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் பேர் வெளியில் வந்துட்டோம். வந்தால் இது பார்க்குறதுக்கு ஏதாவது இந்த திபத்தில் இருக்கிற மாதிரி இந்த சவுண்டு சுற்றி விடுவாங்கள்ல, இது ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. நம்ம மண்டையில் தான் ஏற மாட்டேனது. கேட்டால் இது நேராக எல்லாத்தையும் சுற்றி விட்டு ஒரே நாட்டில் சுற்றினா நீ வேண்டதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சாரி, நானும் வேண்டதெல்லாம் நடக்கட்டுமேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தால் அங்கேயே இருந்து என்னுடைய லூஸு ஃப்ரெண்டு ஒன்று நேராக அதுக்கு மேலே பாருங்கள் எத்தனை குலவி கட்டி கூண்டு கட்டி வச்சுருக்கு. அதாவது தேன் கூண்டுங்க. அதை தூக்கி அடித்து எனக்கு ஐப்படத்து விக்ரமாக மாற்றிடும்னு சொல்லி மிரட்டுறாளுங்க. சரி, ஓகே, நாம் ஏற்கனவே ஆய்படுத்த விக்ரம் மார்தாண்டி இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். போய் கோயிலை பார்த்தா கோயில் மூடி இருந்துச்சு. 2 மணிக்கு தான் நட திறப்பாங்களாம். அதாவது இந்த 12லேருந்து 2 மணி வரைக்கும் நட க்ளோஸ்டு. லன்ச் டைம்னு நினைக்கிறேன். புத்தரம் சாப்பிட்ணும்ல. அதுக்கப்புறம் உள்ளே போனோம். பார்த்தா ஏதோ சொர்க்கவாசல் கதவை திறந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளே பார்த்தா எல்லாமே பெயிண்டிங் மாதிரி இருக்குது. ஆனால் பெயிண்டிங் இல்லைங்க, உண்மையிலே சிலை தான். நாம் இதுக்கு முன்னே என்ன சொல்கிறது, திபெத்து போயிருந்தால் தானே இதான் ஃபஸ்ட் டைமு இந்த மாதிரி சிலைகள்லாம் பார்க்குறது. அதுவும் இதான் ஃபஸ்ட் டைமு. வந்தாச்சு, பார்த்துட்ருக்கோம். பார்க்குற ஒவ்வொரு இடமும் எனக்கு கண்ணுக்கு அழகான ஒரு பெயிண்டிங் ஓவியம் மாதிரி தான் தெரியுது. கோசம் எதுவாக தெரியல. நான் சும்மா இல்லாமல் அங்கே ஏதோ அதை தொங்கிட்டு இருந்ததுன்னு அதை பிடிச்சி விளாடிட்டு இருந்தேன். உடனே என் ஃப்ரெண்டு இதை குரங்கு இங்கே உன் குரங்கு புத்தி காமிக்காதவா அப்படின்னு சொல்லி ஈத்துன்னு வந்துட்டான். அது உள்ளே ஏதோ வரைஞ்சிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஏதோ கதை சொல்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, சைனீஸ்காரங்க, அதாவது திபெத் மக்கள் வச்சுருக்க ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சைனீஸ் ஃபுட்டை சாப்பிட்டோம். பார்க்குறதுக்கு அந்த ஊர் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய தியான இடம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா நேபாள், பூடான், திபெத் அங்கேருந்து கிளம்பி வந்த மக்கள் இப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க வழித்தடமாக. இவங்களுக்கு இது ஒரு மினி திபெத்து, அதனால் இங்கே போயிட்டே இருக்காங்க. நாமளும் அவங்களோட பார்த்துட்டு வந்தாச்சு. ஊட்டி வந்தால் இங்கே பார்த்தா திபெத் மார்க்கெட்டு அப்படின்னு இருக்குது. என்னங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் சொல்கிறாங்க, 1959 22 கிராமங்களை ஒதுக்கி மக்கள் 80,000 பேருக்கு வழங்கின இடம்தான் இந்த ஊட்டி கர்நாடகா பகுதி. இங்கே பெண்களுக்கான ஒரு மார்க்கெட்டு தான் இந்த திபெத் மார்க்கெட்டு. ஊட்டி போனால் இதையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த நான் சொன்னேன்ல மினி திபெத்து, அதையும் போய் பார்க்க முடிஞ்சால் பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம கேமராமேன் கொஞ்சம் சரியில்லைங்க எடுத்தது.